வணக்கம். மற்றுமொரு பொருண்மையம் நிகழ்ச்சிக்கு அட்வொகாட் நேயர்களை நாங்கள் வரவேற்கிறோம். எல்லோருக்கும் ஒரு கனவு உண்டு. பெரும்பாலான மக்கள் அது வீடாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது வாகனமாக இருக்கலாம். இன்று நாங்கள் கதைக்கப் போகின்ற விடம் எங்கள் ஒரு கனவின் ஒரு பகுதியான வாகனங்கள். உங்களுக்கு தெரியும், வாகனங்கள் இறக்குமதி செய்வது தற்போது இலங்கையில் தடை செய்யப்பட்டுள்ளது. இது 2022ஆம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சி இடம்பெற்ற போது எங்களுக்கு டாலர் கையிருப்பு இல்லாத காரணத்தினால், எங்களால் டாலர்களை வழங்கி கார்களை இறக்குமதி செய்ய முடியாத காரணத்தினால் வாகனங்கள் உட்பட ஏனைய பல விடயங்கள் இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்டன. தற்போது இது படிப்படியாக தளர்த்தப்படும் நிலையில் உள்ளது. சில இறக்குமதியில் ஏற்கனவே இறக்குமதிக்கான தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. தற்போது வாகனங்கள் இறக்குமதிக்கான தடைகள் நீக்கப்படுவது குறித்து பாரிய அளவு கதைக்கப்படுகின்றது. இது பற்றி கலந்துரையாடும், இதனால் என்ன தாக்கம் ஏற்படுகிறது, மக்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி நாங்கள் கலந்துரையாடும். இன்று எங்களுடன் கதைக்க வந்திருக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான கலாநிதி எம் கணேசமூர்த்தி அவர்கள். வணக்கம் கலாநிதி அவர்களே. வணக்கம். முதலில் நாங்கள் இந்த இறக்குமதி தடையை பற்றி நோக்கினோம் என்றால், இந்த இறக்குமதி தடை ஏன் விதித்தார்கள், இது எவ்வாறு நாட்டுக்கு பயனளித்திருக்கு என்று சொல்ல முடியுமா? ஆம், நீங்கள் சொன்னது போலவே, அறிமுகத்தில் சொன்னது போல 2022ஆம் ஆண்டு நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி எதிர்கொண்டது. நாட்டினுடைய கடன்களை மீள செலுத்த முடியாத ஒரு நிலை, டாலர் கையிருப்புகள் மிக தீவிரமாக வீழ்ச்சி அடைந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் டாலர்கள் மாத்திரம்தான் கையிருப்பில் இருந்தது. ஆகவே அந்த கையிருப்பை வைத்துக்கொண்டு ஒரு நாட்டுக்கு தேவையான இறக்குமதிகளை செய்வதே மிக மிக கடினமானது. சாதாரண இறக்குமதிகளை, அத்தியாவசிய பொருட்களோடு இறக்குமதி செய்வது கூட கடினமாக இருந்தது, எரிபொருள், மருந்து பொருட்கள் போன்றவற்றை. எனவே அப்படியான ஒரு சூழலிலே இந்த வாகன இறக்குமதிகள் என்பது மிகப்பெரிய ஒரு டாலர் நாட்டுக்கு வெளியே செல்லுகின்ற ஒரு செயல்முறையாக இருந்தபடினால் அதனை முற்றாக நிறுத்தினார்கள். ஏனைய அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்ட ஏனைய பொருட்களுடைய இறக்குமதிகளும் மிக தீவிரமாக நிறுத்தப்பட்டன, மருந்து, எரிபொருள் போன்றவை தவிர. ஆனால் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து படிப்படியாக மீட்சி பெற ஆரம்பித்த காலப்பகுதியிலே இந்த அத்தியாவசிய பொருட்கள் உட்பட வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய பொருட்களுடைய இறக்குமதி சார்ந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டன. இப்போது இன்றைய சூழ்நிலையிலே வாகனங்கள் தவிர்ந்த ஏனைய பொருட்களை தாராளமாக இறக்குமதி செய்யலாம். நாங்கள் அவ்வாறு சொன்னாலும் கூட, இந்த வாகனங்கள் இறக்குமதி தடை செய்யப்பட்டது சொன்னாலும் கூட, வாகன தடையிலே ஒரு பகுதி, குறிப்பாக இந்த இலத்திரனியல் வாகனங்களை, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈவிஸை இறக்குமதி செய்வதற்கான ஓரளவு தளர்வு இருக்கிறது. அதே போல் நோயாளர் காவு வாகனங்கள், மற்றது பேருந்துகள், பஸ்கள், மோட்டார் சைக்கிள்கள் போன்றவற்றுக்கு இப்போது அந்த தடை தளர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வளமையாக இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடுகின்ற போது மிக குறைவாக இருக்கிறது உண்மை. ஆனால் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. நீங்கள் புதிதாக நகர்ப்புற பகுதியிலே வாழ்கிறோம் என்று சொன்னால், இவ்வாறான தடை இருந்த போதிலும் கூட நாங்கள் காண்கின்றோம் மிக சொகுசான வாகனங்கள் பாதையிலே ஓடிச் செல்வதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இந்த வாகன தடை என்பது ஒரு நெருக்கடி காலகட்டத்திலே அரசாங்கம் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு நிலைமையிலே செய்யப்பட்ட ஒன்றாக பார்க்கின்றேன். அதன் மூலமாக நாட்டிலிருந்து வெளியே செல்லவிருந்த அந்நிய செலாவணி பல மடங்கு, அதாவது பல ஆயிரக்கணக்கான டாலர்கள் இதன் மூலமாக சேமிக்கப்பட்டன. கலைஞர்கள் இப்போ நான் நினைக்கிறேன், எங்களோட கையிருப்பு வந்து நினைக்கிறேன் அக்டோபர் இறுதி வரைக்கான கையிருப்பு வந்து 6.5 பில்லியன் டாலர். இதில் சீனாவிலிருந்து எங்களுக்கு வழங்கப்பட்ட 1.4 பில்லியன் டாலர்களும் இருக்குது. ஆகவே எங்களோட கையிருப்பு வந்து, எங்களோட நிகர் கையிருப்பு வந்து 5.1 பில்லியனாக இருந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த கையிருப்பு வந்து போதுமா எங்களுக்கு வந்து மறுபடியும் வாகன இறக்குமதியை தடையை நீக்கி வாகன இறக்குமதியை ஆரம்பிக்க எங்களுக்கு போதும்? நிச்சயமாக போதாது. ஏனென்றால் இந்த இறக்குமதி தடையை நீக்குமாக இருந்தால், அரசாங்கம் முழுமையாக அதை நீக்கிவிடுவார்களாக இருந்தால், ஒரு சில மாதங்களிலேயே இந்த கையிருப்பு கரைந்துவிடும். ஏனென்றால் கடந்த 2 வருடங்களாக அதுக்கு முன்னரும் கூட இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இருக்கின்ற காத்திருப்பு பட்டியல் ஒன்று இருக்கிறது. வாகனங்களை வாங்குவதற்காக காத்திருக்கின்ற ஒரு குழாம் இருக்கிறது, பென்டாப் டிமாண்ட் சொல்லுவோம். ஆகவே இதை அவிழ்த்து விடுகின்ற போது அந்த குழுவினர் ஒரே அடியாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அதிக கரிசனை காட்டுவார். எப்படியா வாகனம் ஒன்றை முதலாவது இறக்குமதி செய்ய வேண்டும் என்றதுக்காக விலை எந்தவாக இருந்தாலும் பரவாயில்லை,
ஆகவே மிகப்பெரிய அளவிலே ஒரு டாலர் வெளிப்பாய்ச்சலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். இவ்வாறு வாகன இறக்குமதியை ஒரே அடியாக அரசாங்கம் நீக்கிவிடுமாக இருந்தால். இந்த 5.1 பில்லியன் என்பது மிக பெரிய சிறிய ஒரு தொகை. இலங்கையை பொறுத்தவரையிலே அதனுடைய 2 மடங்கு வருடாந்த இறக்குமதிக்காக செலவிடப்படுகிறது. ஆகவே இது சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாக பார்க்க முடியாது. கட்டுப்பாடற்ற வகையிலே உடனடியாக எல்லா வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படுமாக இருந்தால் இந்த கையிருப்பு என்பது வெகு விரைவாக தீர்ந்துவிடும். ஆனால் கலாநிதியில் இதுவரைக்கும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக நாங்கள் எல்லா வாகனத்துக்கும் நாங்கள் தடையை நீக்க போகிறோம், இறக்குமதிக்கான தடை நீக்க போகிறோம், இந்த இது எப்போவும் இது வரைக்கும் சொல்ல இல்லை. நாங்கள் சொன்ன விஷயம் நான் நினைக்கிறேன், ஒரு 3 கிழமைக்கு முதல்ல ப்ரொஃபஸர் அனில் ஜெயந்த் பிரதி அமைச்சர் சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் படிப்படியாக ஆரம்பத்தில் பொது போக்குவரத்துக்கான வாகனங்கள், அதுக்கு பிறகு சுற்றுலாத்துறை, அப்படியான அந்த படிப்படியாக தான் அவர் சொன்னது. ஆனால் அதில் எப்போ எந்த வாகனத்தை நாங்கள் இறக்குமதி செய்வோம்ன்ற விஷயம் சொல்லப்படலை. ஆனால் இந்த நிலைமையில் பார்த்திங்கன்னா உள்ளூர் வாகன அந்த சந்தை ஒரு சூடு பிடித்திருக்குது. சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ போடுறாங்க எப்படின்னா, இந்த வாகனங்கள்லாம் விலை குறைஞ்ச மாதிரியான ஒரு தொகையை போடுறாங்க அடுத்த வருஷத்துல. இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்து மக்கள் மத்தியில்? 2 வாரங்களுக்கு முன்னர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே பாவித்த வாகனங்களுடைய விலைகள் சுமார் 6 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரையிலே ஒரு வாகனத்துக்கு அதிகரித்தது. அப்படி ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. இந்த அரசாங்க வாகன இறக்குமதியை உடனடியாக அனுமதிக்காது அப்படின்ற ஒரு கருத்து அங்கே வந்தபடியினாலே ஏற்கனவே இருக்கின்ற அந்த வாகனங்களை கையிருப்பிலே வைத்திருக்கின்றவர்கள் ஒரு செயற்கையாக இந்த விலை அதிகரிப்பை மேற்கொண்டார்கள். ஒரு பிரீமியம் 20 லட்சத்தால் அதிகரிக்கிறேன்னு சொல்லுகின்ற போது அது மிகப்பெரிய ஒரு விலை அதிகரிப்பு. ஆகவே இது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு வாகன மாஃபியாக்களுடைய நடவடிக்கை. ஆகவே இந்த நிலையிலே அரசாங்கம் திடீரென வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் அப்படி என்ற ஒரு கட்டுக்கதை இப்போது வெளியிலே சென்றிருக்கின்றது. வாகன இறக்குமதியாளர்களும் கூட அரசாங்கம் வாகன இறக்குமதியை அனுமதித்தால், அந்த அனுமதித்தால் என்பதை அடிக்கோட்டிட்டு கொள்ளுங்கள், அனுமதித்தால் எங்களால் இந்தந்த வாகனங்களை இந்தந்த விலையிலே செலுத்த முடியும் அல்லது விற்க முடியும் அல்லது வாடிக்கையாளருக்கு வழங்க முடியும் என்று ஒரு விளம்பரத்தை செய்திருக்கிறார்கள். ஆக அந்த விளம்பரம் என்பது உண்மையிலேயே வாகனத்தை இறக்குமதி செய்யலாம் என்பதற்கான அனுமதி அல்ல. அரசாங்கம் ஒருபோதும் அவ்வாறு சொல்லவில்லை. நீங்கள் சொன்னது போல நாட்டிலே வாகனங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது என்று சொன்னால் முதலாவதாக கரிசனை கொள்ள வேண்டியது பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான வாகனங்கள் இறக்குமதி செய்தல். அதுக்கு பிறகு நோயாளர் காவு வாகனங்கள், அதே போல் சுற்றுலாத்துறைக்கு அவசியமான உள்ளீடுகளாக பயன்படுத்தக்கூடிய முதலீடுகளாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அதே போல் ஹோட்டல்கள் மற்றும் வியாபார நிறுவனங்களுக்கு அவர்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை கொண்டு நடத்துவதற்கான வாகனங்கள் அத்தியாவசியமான வாகனங்கள் இருக்கின்றன. ஆகவே இவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றை ஒரு முதலீடாக கருதி அவற்றை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. அவ்வாறு படிப்படியாக இந்த வாகன இறக்குமதியை அனுமதிக்கலாமே ஒழிய ஒரே அடியாக திறந்து விடுவது என்பது நடைமுறைக்கு பொருத்தமில்லாத ஒன்றாக தான் பார்க்கின்றேன். இதே வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களே, இப்போ 2 வருஷத்துக்கு முதல்ல அந்த வாகன இறக்குமதியை தடை செஞ்ச உடனே 20 லட்சத்துக்குள்ள வாகனம் 50 லட்சத்துக்கு போனது, ரைட்? அதே மாதிரி அடுத்த வாகனம் 2 மடங்குக்கு மேலாக அந்த பெறுமதி கூடிட்டு. இப்போ இந்த வாகனங்கள் இதுவரைக்கும் ஒரு கேள்விகள் அந்த மவுசு இருக்கிற நிலைமையில தான் இருக்குது. இப்போ திடீரென்று இப்போ வாகனத்தை இறக்குமதி நாங்கள் தடை செய்ய போகிறோம்னா அந்த சொந்தக்கார் தங்களோட வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க யோசிக்கிறாங்க, இதோட விலை குறைஞ்சிடுமோ, நான் இப்போ உடனே வித்துடணுமோ, அப்படி ஒரு பெரிய ஒரு நிச்சயமற்ற தன்மை ஒன்று உருவாயிருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 2 வாரங்களுக்கு 3 வாரங்களுக்கு முதல் ஏற்கனவே வாகனங்கள் இருந்த விலையை விட வாகனங்களுடைய விலைகள் சற்று அதிகரித்தன. இந்த இவ்வாறான ஒரு செய்தி வருகிற போது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செல்லுகின்றது, இது மாதிரியாக இரண்டாவது சந்தையில் விற்கப்படுகின்ற வாகனங்களுக்கான விலைகள் இந்த அளவு அதிகரிக்க முடியாது. அப்படி அதிகரித்த விலையிலே வாகனங்களை வாங்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு வாகன இறக்குமதி அனுமதித்ததுக்கு பிறகு உங்களுடைய வாகனங்களுடைய விலைகளை குறைக்க வேண்டிய நிலைமை வரும். ஆகவே அது வாகனங்களை புதிதாக அல்லது 2வது சந்தையில் வாங்க காத்திருப்பதற்கான ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்க முடியும். உண்மையை சொல்லப்போனால் பணவீக்கம் அதிகரித்தால் என்ன அல்லது வேறு விடயங்கள் காரணமாக 2ஆம் தர சந்தையிலே இந்த பாவிக்கப்பட்ட வாகனங்களை இந்த அளவுக்கு உயர் விலையிலே விற்க வேண்டிய அவசியமும் இல்லை, வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மக்கள் ஒரு பனிக் என்று சொல்லுவோம், ஒரு பீதியின் காரணமாக எப்படியாவது ஒரு வாகனத்தை வாங்கி வச்சுக்கொள்ள வேண்டுன்றதுக்காக வேண்டி இந்த உயர் விலைகளை கொடுத்து அவர்கள் வாங்க தயாராக இருக்கிறார்கள்.
சந்தையிலே புதிய வாகனங்களுடைய இறக்குமதிகள் அனுமதிக்கப்பட்டு நீங்கள் சொல்வது போல நான் அவதானித்தேன், இந்த புதிய வாகனங்களுடைய விலைகள் இன்னமாக இருக்கும் என்று வாகன கம்பெனிகள் போட்டிருக்கின்ற அந்த விளம்பரங்கள் இருக்கிற விலைகளோடு ஒப்பிடுகின்ற போது இரண்டாம் தர சந்தையிலே விற்கப்படுகின்ற வாகனங்களுடைய விலைகள் சற்று அதிகமாக இருக்கின்றன. ஆகவே அந்த இரண்டாம் தர சந்தையிலே விற்கப்படுகின்ற வாகனங்களுடைய விலை குறைப்பதற்கான ஒரு உத்தியாக கூட இது இருக்கலாம். இந்த புதிய வாகனங்களுடைய விலை இந்த மாதிரி இருக்கிறது, வாகனம் இறக்குமதி திறந்துவிடப்படுமாக இருந்தால் இந்த வாகனங்களுடைய விலைகள் இந்த அளவு குறையும். ஆகவே புதியதாக வாகனங்களை, அந்த பழைய வாகனங்களை வாங்குவதற்கு அல்லது அதனை விற்பதற்கு காத்திருப்பவர்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு பீதி நிலைக்கு தள்ளுவதற்கான ஒரு உத்தி இதாக இருக்கலாம். இப்போ என்ன இதுவார்கள் சொன்னால், புதிய வாகனங்களை அரசாங்கம் இறக்குமதி செய்தால் எங்களுடைய வாகனங்கள் விலை குறைஞ்சிவிடும், இப்போ உடனடியாக விற்றுருவோம் அப்படின்ற நோக்கிலே வாகனங்கள் விற்க முற்படுவார்கள். அவ்வாறு விற்க முற்படுகின்ற போது இரண்டாம் தர சந்தையில் விற்கப்படுகின்ற வாகனங்களுடைய விலைகள் மேலும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு உத்தேச நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகின்ற வேலை. இந்த வாகன இறக்குமதி செய்கின்ற கம்பெனிகள் அரசாங்கம் இவ்வாறு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதித்தால் எங்களால் என்ன விலையை கொடுக்க முடியும் என்பதை அவர் சொல்லியிருக்கார்களே ஒழிய, நாங்கள் இங்கே வந்து பதிவு செய்தால் நாங்கள் இந்த வாகனத்தை இறக்குமதி செய்து தருவோம் என்றதற்கான இந்த உத்தரவாதமும் அங்கே இல்லை. ஆக அதனுடைய சட்ட ரீதியான ஏற்புடைத்தன்மையும் அங்கே இல்லை. அரசாங்கம் எப்போது உத்தியோகபூர்வமாக ஒரு அறிக்கையை விட்டு இந்தந்த வாகனங்கள் இறக்குமதி செய்ய இந்தந்த காலப்பகுதியில் அனுமதிக்கிறோம் என்று சொன்னால் ஒழிய இறக்குமதிகளை செய்வது என்பது முடியாது. கலைஞரில் நாங்கள் ஒரு புறம் வந்து இந்த டாலர்கள் வெளிப்பாய்ச்சியை பார்க்குறோம். இந்த நாங்கள் வாகன இறக்குமதி தடை செஞ்சேன்டா, தடையை தளர்த்தினண்டா வந்து ஒரு கிட்டத்தட்ட $1 பில்லியன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க, வெளியே போக மாட்டேன்டா, எல்லோரும் வாகனங்கள் வாங்க போகிறாங்க. அதே நேரம் வந்து அதுக்கான அந்த வரி, வாகனத்துக்கான வரி வந்து கிட்டத்தட்ட 300% இருக்குது. நீங்கள் எந்த வாகனத்தை வாங்குகின்ற அந்த அடிப்படையில் வந்து 100லேருந்து 300% மட்டுமான ஒரு வரி இருக்குது. அது உண்மையாக வந்து ஒரு பாரிய அளவில் வந்து இலங்கையோட இந்த இலங்கையோட அரசாங்க வருமானத்துக்கு வந்து அது ஒரு உதவி அளிக்க போகுது, அது பாரிய ஒரு உறுதுணையாக இருக்க போகுது. இந்த அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க இந்த வாகன இறக்குமதியை தளர்த்துள்ளது? வாகன இறக்குமதிகளை தளர்த்தினால் வாகனங்கள் நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்படுகின்ற போது அரசாங்கம் அதற்கான வரிகளை குறைக்கான இந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே அரசாங்கத்துக்கு வரி வருவாய் கிடைக்கும். அந்த வருமானம் அரசாங்கத்தினுடைய பாதீட்டு துண்டு விழும் தொகையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாகன இறக்குமதி மூலமாக அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வரி வருமானம் மிக கணிசமான ஒரு அளவு கிடைக்கிறது. ஆனால் அந்த வரி வருமானம் இலங்கை ரூபாயில் தான் கிடைக்கிறது. அந்த இலங்கை ரூபாவை நாங்கள் டொலராக மாற்றக்கூடிய எந்த விதமான வழிவகைகளும் இலங்கைக்கு உள்ளே இல்லை. ஆனால் நாங்கள் செலுத்த வேண்டிய இந்த வாகனங்களுக்காக டொலர்களே செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆக டொலர் நாட்டுக்குள்ளே உள்வராமல் அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடைக்கிறது என்பதற்காக இந்த வாகன இறக்குமதியை அனுமதித்துவமாக இருந்தால் டொலர் கையிருப்புகள் சீக்கிரமாக தீர்ந்துவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே அந்த அபாயத்தை கருத்தில் கொண்டுதான் அரசாங்கம் இந்த வருமானம் கிடைத்தாலும் கூட உடனடியாக இதனை அனுமதிக்க வேண்டாம் என்று நினைக்கிறதாக நான் கருதுகின்றேன். அப்போ அதே நேரம் வந்து இப்போ நாங்கள் எங்களோட அனுபவத்தினுடா பார்த்துருக்கோம், இவங்க இந்த இறக்குமதியை தளர்த்தி இந்த சந்தையை திறந்து விட்டால் என்ன நடந்திருக்கும்னு நாங்கள் அனுபவத்தினுடா பார்த்துருக்குறோம். எல்லாருக்கும் வந்து வாகனங்கள் வாங்க தேவைப்படும். சில நேரம் வந்து வட்டி வீதம் வந்து அல்ல லீசிங் வந்து 20%, 25% இருந்தால் கூட இவங்க வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க சில ஆட்கள், ரைட்? ஏண்டா தங்களை ஒரு 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 சொகுசு வாகனம் ஒன்று வாங்கணும் அல்லது ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய நிலையில் இருக்கணும்னு காட்டுறதுக்காக சரி அவங்க அந்த வாகனத்தை அந்த மாதிரியான ஒரு கௌரவ ஒரு பொருளாக அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்போ இதே அனுபவத்தினோட பார்க்குற நேரம் வந்து இந்த பிரச்சனை மறுபடியும் வராமல் இருக்குது. அதாவது திடீரென்று நாங்கள் தளர்த்தலத்தால் எங்களோட கையிருப்புகள் கரைஞ்சி போகாமல் வாகனம் இறக்குமதி செய்கிற அதே நேரம் வந்து கையிருப்பையும் பேணி பாதுகாத்து இந்த ரூபாயில் எந்த விதமான மாற்றம் அல்லது இப்போ பாரிய வீழ்ச்சிகள் வராமல் எப்படி இதை எங்களுக்கு சமாளிக்கலாம்? ஆமாம், அந்த வினாவுக்கு நான் நேரடியாக பதில் வருவதற்கு முன்னால் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை திருப்பி கோடி காட்டலாம்னு நினைக்கிறேன். என்னென்றால் ஒரு வாகனம் எதற்காக மக்கள் வாங்குகிறார்கள்? போக்குவரத்து சாதனம், சாதாரண போக்குவரத்து சாதனம். அதுவும் என்ன வாகனமாக இருக்கட்டும், அந்த ரேஸ் போன்றவற்றுக்காக போட்டிகளுக்காக பாவிக்கின்ற வாகனங்கள் தவிர மற்ற வாகனம் அத்தனையுமே போக்குவரத்து சாதனங்கள். அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் சென்று பார்த்தால் அது இங்கே இருக்கின்ற மெர்சிடிஸாக இருக்கலாம் அல்லது அவுடியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு மிக பிரபலமான வாகனங்களாக இருக்கலாம். அவை சாதாரணமாக போக்குவரத்து சாதனங்களாக மட்டும்தான் அங்கே கருதுகிறார்கள். இலங்கையில் மட்டும்தான் இந்த வாகனங்களை என்பது ஒரு முதலீடாக கருதப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஒரு டொயோட்டா காரை வாங்கினால் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னு சொன்னால் 5-10 வருடங்களுக்கு பிறகு அது 20 லட்சத்துக்கு விற்கலாம் என்கின்ற ஒரு மனப்பாங்கு இருக்கிறது. அப்படித்தான் இலங்கையினுடைய வாகன சந்தை இயங்கி இருக்கிறது. ஆகவே ஒரு
ஒரு முதலீட்டு பொருளாக வாகனங்களை பார்க்கின்ற ஒரு பார்வை இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் சொன்னது போல வாகனங்களை ஒரு சமூகத்தினுடைய அந்தஸ்துக்கு காட்டுகின்ற ஒரு சாதனமாகவும் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது அந்த விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி அதிலே செல்வதென்பது சமூகத்தினுடைய அந்தஸ்தை பெறுவதற்கான ஒரு அந்தஸ்தினுடைய ஒரு குறிகாட்டியாக பாவிக்கிறார்கள். இந்த இரண்டும் மிக மோசமான சமூக ஒரு 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 கருதுகோளாக நான் பார்க்கின்றேன். என்றால் வாகனத்தை வாகனமாக பார்க்க வேண்டும், அதனை ஒரு முதலீடாக பார்க்காமல், அந்தஸ்துக்குரிய பொருளாக பார்க்காமல் சாதாரணமாக மக்கள் இயங்குவார்களாக இருந்தால் இந்த நாட்டுக்கு இந்த அளவு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வாகனம் என்பதை ஒரு ஒரு தகுதிக்கான ஒரு பொருளாக, எவ்வளவு பெரிய தொகை கொடுத்து அந்த வாகனத்தை வாங்குகிறோமோ, அதனை ஓட்டிச் செல்கின்றோமோ, தங்களுடைய சமூக அந்தஸ்து அதிகரிக்கிறது என்ற ஒரு கருத்திலே அதை பாவிக்கின்ற போது இந்த பிரச்சனை வரும். அப்போ நாட்டிலே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதிலே நான் உடன்படுகிறேன். ஆனால் அந்த வாகன இறக்குமதிக்கான டாலரை செலுத்தக்கூடிய வல்லமை நாட்டுக்கு படிப்படியாக ஏற்பட வேண்டும். ஆகவே டாலர் உள்வருகை அதிகரிக்க வேண்டும். சிலர் சொல்லுகிறார்கள், இந்த குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியிலே அரசாங்கத்தினுடைய இறக்குமதி கட்டுப்பாடுகள் இருக்கிற காரணத்தினால் ஒரு காரணமாகவும், மக்களுடைய கேள்வி குறைந்த ஒரு காரணத்தினாலும் இறக்குமதிகளுக்காக கோரப்படுகின்ற டாலரினுடைய அளவு குறைவாக இருக்கின்றபடினாலே வணிக வங்கியிடம் பெரிய ஒரு டாலர் கையிருப்பு இருக்குது. மத்திய வங்கியிடம் இருக்கிறது தானே அந்த 5.1 பில்லியன், வணிக வங்கியிடம் அதை விட கூடுதலாக இருக்கிறதாக கருதுகிறார்கள். ஆகவே வாகன இறக்குமதி செய்கின்ற போது எங்களுக்கு டாலர் பிரச்சனை வராது என்கின்ற ஒரு கருத்தும் நடைமுறையிலே இருப்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இந்த டாலர் கையிருப்புகளை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கிறது. 2027 ஆண்டு ஆகின்ற போது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 14-15 பில்லியன் டாலர்களாக இந்த கையிருப்புகளை அதிகரித்தால்தான் இலங்கையினுடைய கடன் மீள செலுத்துகின்ற வல்லமையை தொடர்ந்து பேண முடியும். அந்த இலங்கைக்கு மறுபடியும் உலக சந்தையிலிருந்து கடன் எடுக்கணும்னா எங்களுக்கு அந்த 15 பில்லியனுக்கு போக வேண்டும். அந்த 15 பில்லியனை கட்டியெழுப்பதற்கு பதிலாக அதிலே ஒரு தொகையை வாகன இறக்குமதிக்காக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலே இழந்து விடுவது என்பது நாடு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முறையாக அமையும். ஆகவே நாட்டினுடைய டாலர் கையிருப்புகள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால், ஒன்று வர்த்தக நடவடிக்கைகள் விரிவடைய வேண்டும், ஏற்றுமதிகள் அதிகரிக்க வேண்டும். ரெண்டாவது, வெளிநாட்டு முதலீடுகள் இலங்கைக்குள்ளே வர வேண்டும். மூன்றாவது, இலங்கையர்கள் அனுப்புகின்ற பணம் அனுப்பல்கள் கூட வேண்டும். மற்றும் இலங்கை வெளிநாடுகளுக்கு செய்கின்ற சேவை மூலமான வருவாய்கள், கேபிஓ பிபிஓ போன்றவற்றின் மூலமாக கிடைக்கின்ற வருவாய்கள் அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு டாலர் உள்வருகைகள் அதிகரித்தாலே ஒழிய, அவ்வாறு உள்வருகின்ற போது இந்த டாலர் கையிருப்புகளை பேணிக்கொண்டு மேலதிக வாகன இறக்குமதிகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வருகின்ற போது தாராளமாக அதனை அனுமதிக்கலாம். ஆனால் அதுவரையிலே மிக ஒரு நிச்சயமற்ற தன்மை இலங்கையிலே காணப்படுகின்றது. நிச்சயமற்ற ஒரு தன்மை பொருளாதாரத்திலும் இருக்கின்றது, கையிருப்புகளிலும் இருக்கின்றது. இன்று டாலருடைய பெறுமதி 290 என்ற மட்டத்தில் இருப்பதற்கு காரணம் இந்த கையிருப்புகள் தான். உடனடியாக இந்த கையிருப்புகளை நாங்கள் பயன்படுத்தி விடுவதாக இருந்தால் மீண்டும் ஒரு தடவை டாலர் இந்த 300 ரூபாய் மட்டத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவ்வாறு அடைகின்ற போது 300 ரூபாய்க்கு மேலே 340 ரூபாய் என்று அதிகரித்தால் இறக்குமதி செய்கின்ற ஒவ்வொரு பொருளுக்காகவும் நாங்கள் செலுத்துகின்ற ரூபாயின் அளவு அதிகரிக்கும். அது நாட்டிலே பணவீக்கத்தை மேலும் கொண்டு வரும். இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அடைவுகளை அப்படியே பேணிக்கொண்டு வாகன இறக்குமதியும் அனுமதி கொண்டு டாலர் கையிருப்புகளை பேண வேண்டுமாக இருந்தால் அது மிக 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 கவனமாக செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற அடிப்படையிலே யாருடைய கோரிக்கைக்காகவும் அரசாங்கம் அதனை அனுமதிக்குமாக இருந்தால் அது நாட்டுக்கு பாதகமான முடிவுகளுக்கு விட்டு செல்லலாம். இப்போ இதில் ஒரு வார பிரச்சனை தான் கலாநிதி அவர்களே, அரசாங்க தலையீடு. அதாவது இப்போ இந்த நிலைமையில் இப்போ இதில் பாரிய கேள்வி இருக்குது, பெரிய டிமாண்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க பென்ட் அப் டிமாண்ட் இருக்குது, ரைட், காத்திருக்கிற அந்த மக்கள். அதே நேரம் அரசாங்கத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு அரசாங்கத்துக்கு அனுமதிக்கக்கூடிய அந்த வாகனங்கள் எண்ணிக்கை குறைவாக தான் அனுமதிக்கணும், ரைட். அப்போ அந்த நேரம் ஒரு அரசாங்க தலையீடு கட்டாயம் வர வேண்டிய நிலைமை வர இருக்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது வாகனம் 100 வாகனங்களுக்கான கேள்வி இருக்கிற போது 20 வாகனங்களை தான் அனுமதிக்கலாம். அப்போ என்ன அடிப்படையில் அந்த வாகனங்கள் யாருக்கு வழங்கப்பட போகிறன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது தவிர இன்னொரு விஷயம் இருக்கிறது. அரச உத்தியோகர்கள், அரச ஊழியர்களுக்கு இந்த சலுகை வரி அடிப்படையிலே, வரி சலுகை அடிப்படையிலே பெர்மிட் என்று சொல்லுவோமே, அந்த அடிப்படையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட பெர்மிட்கள் நிறைய இருக்கின்றன. அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு. ஆகவே நாங்கள் சொல்லுவது போல இந்த பென்ட் அப் டிமாண்ட் சொல்கிறது ஒரு சிறிய அளவு அல்ல, மிகப்பெரிய ஒரு அளவு இருக்கிறது. இப்போ அந்த அளவு வாகனங்களை ஒரே அடியாக இறக்குமதி செய்த பிறகுதான் இது நிற்கும். படிப்படியாகவோ நீண்ட காலத்திலோ
படிப்படியாக இறக்குமதி செய்வது தான் இந்த காலத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும். சிலர் அதனால் பாதிக்கப்படுவார்கள். அதனால் அதுக்காக ஒன்றும் செய்வதற்கு இல்லை. நாட்டினுடைய பொருளாதார நிலைமையை பேணிக்கொண்டு தான் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். அது ஒரு உணர்திறன் வாய்ந்த அரசாங்கமாக இருந்தால் அதனை உடனடியாக அனுமதிப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை என்றே நான் நம்புகின்றேன். ஆகவே மக்கள் இது தொடர்பிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். விளம்பரங்களை பார்த்து அல்லது வருகின்ற செய்திகளை பார்த்து உடனடியாக தவறான முடிவுகளுக்கு போய்விடக்கூடாது. என்றால் இந்த ஸ்பெக்குலேஷன் என்பது, எதிர்பார்க்கைகள் என்பது ஒரு மோசமான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே நீங்கள் வாங்குகின்ற வாகனங்களுடைய விலைகளை விட குறைவான விலைக்கு நீங்கள் சில நேரங்களில் விற்க வேண்டிய நிலைமையும் வரலாம். ஆகவே அந்த விடயம் தொடர்பிலே உடனடி தீர்மானங்களை எடுக்காமல் இருப்பது நல்லது. கலைஞர்கள் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த அரசாங்கம் வந்து இந்த தேர்தலுக்கு முன் சொன்ன விஷயம்தான் IMF, ரைட், சர்வதேச நாணய நிதியம் சொல்லியிருக்கிற விஷயம் தான் இந்த இறக்குமதிகளை தளர்த்துங்க, அதில் ஒரு பகுதியாக தான் இந்த வாகன இறக்குமதியும் தளர்த்தணுமென்ற ஒரு விஷயம் வருது, ரைட். அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ இவங்களும் இந்த அரசாங்கம் சொல்கிற இறக்குமதிகளை நாங்கள் தளர்த்தணும், வாகனங்களும் தளர்த்தப்படணும். அப்போ IMF அவங்களோட இது என்னென்னா, நீங்கள் ஒரு சாதாரண நிலைமைக்கு, அதாவது கடன் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து சாதாரண நிலைக்கு வர நேரம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நாடுகளோட வணிகத்தில் வணிக தொடர்பாடல் வந்து சரியாக அதுவும் சாதாரண நிலைக்கு வரணுன்றது. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க இறக்குமதி தளர்த்தணும். ஸோ இந்த அடிப்படையில் IMF சொல்லித்தானே இவங்க இப்போ செய்ய போகிறாங்க. அப்படி என்ன அதோட அர்த்தம் என்ன? இல்லை, IMF என்பது எப்போதுமே வர்த்தக தடைகளுக்கு எதிரான ஒரு நிறுவனம். அதாவது தாராள வர்த்தகம் நிகழ வேண்டும், தடையற்ற வர்த்தகம் நிகழ வேண்டும் என்பதிலே IMF எப்போதுமே அவர்களுடைய அடிப்படை சித்தாந்தம் அதுதான். ஆனால் இலங்கை போன்ற நாடுகள் இவ்வாறான ஒரு நெருக்கடியை சந்திக்கின்ற போது நிச்சயமாக இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதை அவர்கள் தடை செய்ய மாட்டார். இறக்குமதியை கட்டுப்படுத்தான் செய்ய வேண்டும் என்றால் கட்டாயமாக தான் செய்தாக வேண்டும். ஆனால் அதிலே ஒரு முரண்பாடு இருக்கிறது, முரண்நகை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இலங்கை தன்னுடைய டாலர் கையிருப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே IMF தான் இலங்கை வாகன இறக்குமதியையும் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அப்படியாக இருந்தால் இதிலே ஒன்றுக்கொண்டு முரண்பட்ட தன்மைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே IMFினுடைய அடிப்படை சித்தாத்தின் அடிப்படையில் அவர்கள் அவ்வாறு சொன்னாலும் கூட இலங்கை தன்னுடைய கடன் பேண்தகு தன்மையை பேணிச் செல்லக்கூடிய அளவுக்கு உள்நாட்டிலே வருமானத்தை திரட்டினாலும் கூட அந்த வருமானத்தை ரூபாவிலிருந்து தானே அரசாங்கத்துக்கான வருமானம் கிடைக்கிறது. அந்த வருமானத்தை டாலருக்கு மாற்றுகின்ற போது டாலர் கையிருப்புகள் இருந்தால் தான் அதை செய்யலாம். ஆகவே டாலர் கையிருப்புகளை இல்லாமல் செய்து கொண்டு வாகனங்களை இறக்குமதி செய்ய IMF சொல்லுகிறது என்பதற்காக இலங்கை அரசாங்கம் அதனை அப்படியே நடைமுறைப்படுத்துமாக இருந்தால் இது டாலர் கையிருப்புகளை இழந்து தொடர்ந்தும் அந்த நெருக்கடியிலேயே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே படிப்படியாகத்தான் இதனை செய்வதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டுமே அல்லாமல் உடனடியாக IMF சொன்னால் என்ன, வேறு யாரும் சொன்னால் என்ன, உடனடியாக அதனை செய்வது என்பது புத்திசாலித்தனமானதாக ஒரு நடவடிக்கையாக இருக்காது. ஆகவே உண்மையிலே நாட்டில் இருக்கிற டாலர் கையிருப்புகள் எவ்வளவு, தனியார் தொகை வசம் எவ்வளவு இருக்கிறது, மத்தியவங்களிடம் இருக்கின்ற தொகை நமக்கு தெரியும். ஆகவே இந்த நிலைமைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் இந்த டாலர் கையிருப்புகளை இழக்காமல் எவ்வாறு வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் என்பதை அரசாங்கம் யோசிக்க வேண்டும். இந்த வாகன இறக்குமதியோடைய வர இன்னொரு விஷயம் தான் கலைஞர்களே ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த வாகனத்தின உதிரி பாகங்கள், ரைட். இப்போ அதுவும் உண்மையாக வந்து ஒரு பாரிய அளவில் விலை வந்து பாரிய அளவில் அதிகரிச்சிருக்குது. விசேடமாக அந்த கொரோனாவுக்கு பிறகு இந்த இறக்குமதியால் தடை செய்யப்பட்டதுக்கு பிறகு வந்து இந்த உதிரி பாகங்கள் வந்து முந்தி 500 ரூபாய்க்கு இப்போ 5000 இருக்குது, ரைட். ஒவ்வொன்று வந்து $1 தாக்கங்களும் இருக்குது, டாலர் இந்த ரூபாண்ட வீழ்ச்சியும் இருக்குது. அதே வந்து அதுக்கும் அதிகமாக வந்து நிறைய வந்து அதிகரிச்சிருக்குது. இதில் வந்து வரி அதிகரிக்க இல்லை, ஆனால் சந்தையில் வந்து அது அதிகரிச்சிருக்குது. அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு உண்மையாக வாகனம் எப்படி அவங்க கூடுதலான விலையில் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் விற்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த உதிரிப்பாக சந்தையும் நடக்குது. இதை எப்படி மக்களுக்கு உண்மையாக மக்களுக்கு வந்து சரியான சாதாரண விலையில் வந்து வாங்கக்கூடிய மாதிரி எப்படி மாற்றலாம்? இந்த நீங்கள் சொன்னது மிக சரியானது. ஏனென்றால் இந்த உதிரிப்பாக சந்தை என்பது இன்னொரு மாஃபியா. இந்த உதிரிப்பாகங்களை 2 விதமாக பிரிக்கலாம். புதிய உதிரிப்பாகங்கள், மற்றது ஏற்கனவே பாவிக்கப்பட்ட, இலங்கையில் சொல்வார்கள் ரீகண்டிஷன். அதில் ஒரு ரீகண்டிஷனும் இல்லை. வாகனங்களிலிருந்து கலட்டி வருகின்ற உதிரிப்பாகங்கள் மாத்திரம்தான். இந்த வாகனங்களை இறக்குமதி செய்கின்ற போது எவ்வாறு நிகழ்கின்றதோ அதே மாதிரி தான் இந்த வாகன உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்வார்கள். குறிப்பாக இந்த புதிய உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்வார்கள் அந்தந்த கம்பெனிகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டும். ஆனால் இப்போது சந்தையிலே இந்த ஜெனுவின் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உண்மையான உதிரிப்பாகங்களை விட அதற்கு மாற்றீடான உதிரிப்பாகங்கள் தான் மிக அதிகமாக காணப்படுகின்றன. இந்த ஜெனுவின் உதிரிப்பாகங்களுடைய விலைகள் மிக மிக அதிகம்.
எனவே அதற்கு பதிலாக வேறு உதிரி பாகங்களை வாங்குகின்ற ஒரு பழக்கம் இலங்கையில் இருப்பது மிக நீண்ட காலமாக இருக்கிறது. இந்த 2 வகை பொருட்களுடைய விலைகளும் அதிகரித்திருக்கின்றன கடந்த காலங்களில், மிக மிக அதிகமான சதவீதங்களில் அதிகரித்திருக்கின்றன. சரி, புதியவை என்ற அடிப்படையில் அவற்றை நியாயப்படுத்தலாம். ஆனால் இந்த 2ஆம் தர, அதாவது பழைய உதிரி பாகங்களை இங்கே கொண்டு வருவர்கள் அங்கே ஜப்பான் போன்ற நாடுகளிலே சென்று அந்த வாகனங்களை உடைத்து அல்லது அவற்றை நொறுக்கி அதிலிருந்து அப்படியே கண்டெய்னர்களை போட்டு இங்கே கொண்டு வருகிறார்கள். அவற்றுக்கு அவர்கள் பெரிய விலை செலுத்துவது இல்லை. இங்கே கொண்டு வந்த பிறகு அவற்றை பிரித்து ஒவ்வொன்றையும் அவர்கள் வாங்கிய விலையுட, அதனுடைய காஸ்ட்டை விட மிக பல மடங்கு அதிகமான விலைகளிலே அவர்கள் தன்னிச்சையாக விற்கின்றார்கள். தங்களுடைய இஷ்டப்படி தான் அந்த விலைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. ஓரிரு மிகப்பெரிய இறக்குமதியாளர்கள் அந்த வகையில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன விலை நிர்ணயிக்கிறார்களோ அதை அடியொற்றியதாக சிறிய கம்பெனிகள் இயங்குவதை நாங்கள் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நாங்கள் பொருளியலை சொல்லுவோம், இது ஒரு தனியுரிமை சந்தை அல்லது தனியுரிமை சிலர் உரிமை சந்தைக்கு ஒப்பான ஒன்று. அவர்கள் என்ன செய்யலாம், கூட்டாக சேர்ந்து விலைகளை அதிகரிக்கலாம். இப்போது அதுதான் நடந்திருக்கிறது. உண்மையிலே இந்த பாவித்த வாகனங்களிலிருந்து கலட்டப்படும் உதிரி பாகங்களுக்கான விலைகள் இந்த அளவு பெரிதாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, தேவையில்லை. அவை ஜப்பானிலே தூக்கி வீசப்படுகின்ற உதிரி பாகங்கள். அவற்றை இங்கே கொண்டு வருவதற்கான செலவு, அங்கே அந்த ஆப்ஷனில் அந்த ஏலத்தில் எடுப்பதற்கான செலவு மாத்திரம்தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த உதிரி பாகங்கள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய லாப வீதங்களிலே விற்கப்படுகின்றன இந்த விற்பனையாளர்களால். ஆக இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த சிலர் உரிமை சந்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, ஏனைய நாடுகளிலே இருக்கின்றன. அமெரிக்காவிலே இந்த ஒரு சட்டம் இருக்கின்றது, ஆன்டி ட்ரஸ்ட் லான்னு சொல்லி. அந்த சட்டத்தை பாவித்து நிறுவனங்கள் சில ஒன்றிணைந்து தாங்களாக இந்த விலைகளை அதிகரிக்கின்ற போக்கினை கட்டுப்படுத்துவதற்கான இயலுமை அங்கே இருக்கிறது. இந்தியாவிலும் இதற்கு சமமான சட்டங்கள் இருக்கின்றன. இலங்கையிலே இந்த பொருள் விலை அதிகரிப்பை இவ்வாறு சில கம்பெனிகள் சேர்ந்து அதிகரிப்பதை தடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் போதிய அளவு இருப்பதாக தெரியவில்லை வெளிப்படையாக. ஆகவே புதிய சட்டத்திட்டங்கள் இந்த விதத்திலே தேவைப்படுகின்றன. இவ்வாறு அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பொருள்களை தாங்கள் நினைத்த விலைக்கு விற்கின்ற ஒரு போக்கு அல்லது கூட்டாக சேர்ந்து அந்த விலையை அதிகரித்து விற்கின்ற ஒரு போக்கு இலங்கையிலே தெளிவாக இருக்கிறது. அதனை தடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் தேவைப்படுகின்றன. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, இன்னொரு வார்த்தையில் சொன்னால் கருப்பு சந்தை ஒன்று, பெரிய கருப்பு சந்தைன்னு இருக்குது. ஆமாம். இந்த கருப்பு சந்தையை இல்லாமக்கணும்னா என்ன செய்யலாம்? இந்த சட்டத்திட்டங்களோட வேறு என்ன செய்யலாம்? அரசாங்கம் தகவல்களை விநியோகிக்கலாம். இப்போ ஒரு அரசாங்கம் சொல்லலாம், இப்படி ஒரு குறைந்தபட்ச விலையை நிர்ணயிக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்த எல்லா பொருட்களுக்கும் குறைந்தபட்ச விலையை நிர்ணயிப்பது என்பது சரி வராது. அது நடைமுறை சாத்தியமும் அல்ல. ஒரு தாராளமான சந்தையிலே எல்லா பொருட்களுக்கும் இவ்வாறு கட்டுப்பாட்டு விலையை விதித்து செல்வது என்பது அவ்வளவு பொருத்தமான ஒன்றாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரியாக சில நிறுவனங்கள் சேர்ந்து இந்த விலைகளை நிர்ணயிப்பதாக இருந்தால் அவற்றுக்கு ஒரு நியாயமான அவரோடு கலந்து பேசி இந்த விலைகளை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கலாம். இப்போது இந்த அரிசி உரிமையாளர்களோடு, ஆலை உரிமையாளர்களோடு அரசாங்கம் பேசியது போல அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு ஒரு நியாயமான விலைக்கு அவர்களை அந்த விலைக்கு விற்பனை செய்வதற்கு ஊக்குவிக்கலாம். அதை தவிர நேரடியாக சென்று அவற்றை சோதனை செய்து கூடிய விலையா குறைந்த விலையா என்று பார்ப்பதற்கு ஒரு மெக்கானிசம் இல்லை. ஆனால் அந்த ஒரு வேலை செய்யலாம் என்று சொன்னால், அந்த புதிய பார்ட்ஸுக்கு என்ன விலை வருகிறதோ அந்த புதிய பார்ட்ஸுக்கு வருகின்ற விலையை விட, உறுதி பாகத்துக்கு வருகின்ற விலையை விட ஒரு கணிசமான குறைவான விலையிலே, அரைவாசி விலையிலோ அந்த பாவித்த உதிரி பாகங்களை விற்குமாறு தூண்டலாம். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் எத்தனையோ உதிரி பாகங்கள் வருகின்றன, எத்தனையோ வகையான பொருட்கள் வருகின்றன. இத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்கும் அவ்வாறு நிர்ணயிப்பது என்பது நடைமுறையிலே சாத்தியமில்லை. மற்றொரு விஷயம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட வாகனங்களோட வயது, அதாவது வாகனங்கள் பழமையானது. இப்போ புதிய வாகனங்கள் நாங்கள் 2 வருஷம் அடுக்க இல்லை முந்தி மாதிரி. அதால் இப்போ எங்களோட வாகனம் இருக்கிற இப்போ ஓடுற வாகனங்கள் பழையது தான் நாங்கள் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறோம், ரைட்? இப்போ இந்த பழமையான வாகனங்கள் உண்மையாக ரிப்ளேஸ் அல்லது அது மாற்றப்படணும், ரைட், புதிய வாகனங்களோட. ஆனால் அதுக்கான இப்போ வாய்ப்பு இல்லை என்றால் நாங்கள் இந்த இறக்குமதி தளர்த்தாமலோ அல்லது எங்கள்கிட்ட டாலர் கையில் இருப்பலாமலோ இந்த பழைய வாகனங்களை நாங்கள் பாவிக்கிறதால் உள்ள ஒரு காஸ்ட் அல்லது ஒரு செலவு தான்
மேலும் மேலும் எங்களுக்கு உதிரி பாகங்கள், மேலும் மேலும் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கூடுதலாக இருக்குது. இதை எப்படி சமாளிக்கலாம் இந்த 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 விஷயங்கள்? 2 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த பழைய வாகனங்களை பயன்படுத்துகின்ற போது நீங்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக அவற்றை பராமரிக்க வேண்டும், உதிரி பாகங்களை மாற்ற வேண்டும், அடிக்கடி அந்த சேவை வழங்குனரை சென்று சந்திக்க வேண்டும், பல்வேறு பிரச்சனைகள் வரும். ஆகவே இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்ன்றது கூடிக்கொண்டு தான் செல்லும். பழைய வாகனங்களை பொறுத்தவரையிலே அது அவ்வாறு தான். இலங்கையிலே ஓடுகின்ற வாகனங்களிலே கணிசமானவை உண்மையிலேயே அவை சேவையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய வாகனங்கள், ஆனால் அவை இன்னும் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றன. இன்னொரு விஷயம் இருக்கின்றது, அவ்வாறான வாகனங்களை ஓடிச் செல்லுகின்ற போது சுற்றாடலுக்கு ஏற்படுகின்ற தீங்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். சூழலுக்கு உகந்ததாக அந்த வாகனங்கள் அமையாது. அவற்றினுடைய அந்த தகனம் உயர்பட்ச உச்சபத்தில் இல்லாதபடியினாலே அது சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த பழைய வாகனங்களை படிப்படியாக நாங்கள் அகற்ற வேண்டிய ஒரு சூழல் வரும். ஆனால் இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும், இலங்கை ஒரு நடுத்தர வருமானம் பெறும் நாடாக பரிணமிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்மோடு ஒப்பிடுகின்ற போது இதைவிட மோசமான நிலையில் இருக்கிற நாடுகள் உண்டு. அந்த நாடுகள் இதைவிட மோசமான வாகனங்களையும் பயன்படுத்தி கொண்டு வருவது நமக்கு தெரியும். ஆக உடனடியாக இந்த பழைய வாகனங்களை எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவது என்பது நடைமுறை சாத்தியமான ஒன்று அல்ல. ஆகவே அவற்றை முடிந்த வரையிலே பராமரித்து சுற்றாடலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலே அவற்றை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னும் சிறந்த முறையிலே பராமரிக்கப்படுகின்ற வாகனங்கள் சுற்றாடலுக்கு தீங்கு இதை விளைவிக்காத முறையிலே அவற்றை மாற்றியமைக்கக்கூடிய வசதிகளும் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு டாலர் நெருக்கடியை சந்திக்கின்ற ஒரு நாடு, அதே போல் ஒரு மத்தியதர வருமான நாடாக மாற வேண்டிய ஒரு நாடு இவ்வாறான ஒரு நெருக்கடியிலே சிக்கி அந்த நெருக்கடியிலிருந்து மீளுகின்ற போது அதை வாகனம் போன்ற ஒன்றுக்காக அதிகளவு பணத்தை செலவழித்து தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதுக்கு மாற்றீடாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு இந்த பழைய வாகனங்களை திருத்தி சுற்றாடலுக்கு பயன்படக்கூடிய வகையிலே அவற்றை பயன்படுத்த வேண்டியதுதான் இப்போதைய தேவையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் கலைஞர்கள், இந்த நிச்சயமற்ற தன்மை, அதாவது வாகனத்தை விற்கிறதா இல்லை, இன்னொன்று வாங்குறதா இல்லையா, விலை குறையுமா இல்லை, அப்படி ஒரு ஸ்திரமற்ற தன்மை, அது அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம். அந்த தன்மை வந்து தொடர்ந்து இருக்குது, ரைட்? இப்போ இந்த நிலைமையில் வந்து மக்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன? இப்போது இப்படித்தான், ஒரு வாகனம் தன்னுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வருகிறது என்று சொன்னால் அதை வாங்குவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது. அதை நாங்கள் அதிலே தலையிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவர்களுக்கு ஒரு வாகனம் வாங்க வேண்டும், தன்னிடம் ஒரு பழைய வாகனம் இருக்கின்றது, அதை கொடுத்து இன்னொரு வாகனத்தை வாங்குகின்ற போது அதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பேனிக் நிலைமை காரணமாக, ஒரு பீதி நிலை காரணமாக, ஐயோ வாகனம் ஒன்று புதுசாக வந்தால் என்னுடைய வாகனத்தினுடைய விலை குறைஞ்சிடுமோன்னு சொல்லி போட்டு அதனை விற்கின்றார்கள். என்னுடைய நண்பர்கள் சிலரும் அவர் விற்றிருக்கின்றார்கள், அவ்வாறு விற்றுருக்கின்றார்கள். விற்று போட்டு அடுத்த வாரம் சென்று பார்க்கின்ற போது ஷோரூமிலே அவருடைய வாகனம் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கூட்டி அந்த வாகனமே இருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இது ஒரு தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு நிச்சயமற்ற தன்மை. அந்த நிச்சயமற்ற தன்மையிலே பிழையான முடிவுகளை எடுத்து வாகனங்களை ஏற்கனவே இழந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே உடனடி முடிவுகளை எடுக்காமல் உங்களிடம் இருக்கின்ற பணம் அல்லது வாகனம், பணம் நீங்கள் வைத்திருக்கலாம் என்றால் பணவீக்கம் குறைந்து கொண்டு வருகின்றபடியால் பணத்தினுடைய பெறுமதி இனி குறையக்கூடிய சாத்தியங்கள் மிக குறைவு. நீங்கள் பணமாக வைத்திருக்கலாம், அதில் வேறு ஏதாவது முதலீடு செய்யலாம், வருமானம் வரக்கூடிய வழியிலே முதலீடு செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய வாகனத்தை கொடுத்துவிட்டு இன்னொரு வாகனத்தை வாங்க வேண்டுமாக இருந்தால் அதனை நிலவுகின்ற சாதாரண விலைகளை கொடுத்து வாங்குங்கள். அவ்வாறு இல்லாமல் இந்த வருகின்றது பூச்சாண்டி என்று வருகின்ற நிலைமைக்கு ஏற்ப உடனடியாக செயற்பட முற்படுவீர்களாக இருந்தால் சில வேளையை நீங்கள் மிகப்பெரிய அளவிலே இழப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம். ஆகவே நாட்டிலே வருகின்ற இந்த செய்திகளை பார்த்து உடனடியாக பிழையான முடிவுகள் எடுக்க வேண்டாம். அவ்வாறு எல்லோரும் எடுக்க முற்படுவார்களாக இருந்தால் அந்த பிழையை சரியாக வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. எனவே மக்களுடைய இந்த எதிர்பார்ப்புகளை தூண்டுகின்ற வகையிலே நிறுவனங்களும் அண்மை காலமாக அவர்களுடைய விளம்பரங்களூடாக செயற்பட்டு வருவதையும் நாங்கள் காணுகின்றோம். சமூக ஊடகங்கள் வாயிலாக தனிப்பட்ட ரீதியிலே உள்ளூர் வாகன வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்களும் செயற்படுவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாதா? சமூக ஊடகங்கள் தொடர்பான சட்டங்கள் இலங்கையிலே போதிய அளவுக்கு இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை என்பது உண்மையாக வந்து இது மக்களை குழப்புறவே இல்லை. மக்களுக்கு வந்து ஒரு ஊகத்தை வழங்கி மக்கள் பிழையான பிழையான ஒரு ஊகத்தையும் வழங்கி அவர்களை அந்த உடனடி ஒரு நடவடிக்கைக்கு தூண்டுகின்ற ஒன்று. சில வேளைகளில் அது நல்ல விஷயமாக இருக்கலாம், ஆனால் இந்த வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து மிக பிழையான ஒன்று. வாகனத்தை ஒரு போக்குவரத்து சாதனமாக மட்டும் பாருங்கள், அதனை ஒரு முதலீட்டு சாதனமாக பார்க்காதீர்கள். அப்படி பார்த்தால் இந்த பிரச்சனை தவிர்க்க முடியாதாக மாறிவிடும்.
நன்றி கலாநிதி அவர்களே, கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களே. எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று எங்களால் கலையகத்துக்கு வந்து வாகன இறக்குமதி சம்பந்தமாக தெளிவான ஒரு தகவலை வழங்கிய கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளரான கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அத்துடன் இன்று இணைந்திருந்த எங்கள் அட்வொகேட் நேயர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற காத்திரமான விஷயங்கள் மற்றும் பொருளியல் சம்பந்தமாக உங்களால் விளங்க முடியாத விஷயங்கள் ஏதாவது இருந்திருந்தால் எங்களுக்கு எழுதலாம். எங்களோட ஃபேஸ்புக், டிக்டாக் மற்றும் யூடியூப் போன்ற பக்கங்கள் இருக்கின்றன. இது தமிழ், சிங்களம், ஆங்கிலம் 3 மொழிகளிலும் இருக்கின்றன. இதில் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் எழுதலாம். எங்களோட கலந்துரையாடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவையான பொருளியல் சம்பந்தமான அல்லது திறந்த பொருளியல் சம்பந்தமான அந்த லிபரல் எக்கனமின்னு சொல்லுவோம், அது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு இருந்தால் எங்களோட கதைக்கலாம். இது சம்பந்தமாக ஏதாவது இருந்தால் எங்களுக்கு எழுதுங்க. நாங்கள் உங்களுக்கு பதில்களை வழங்க காத்திருக்கிறோம். நன்றி கூறி விடைபெறுவோம். பொறுமையில் நிலையத்திலிருந்து வணக்கம்.